பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் +2 ஓட மேக்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் வந்து 2.2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2.1க்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது 2.2 எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க எல்லா சம்மே வந்து அடுத்தது பார்க்கலாம் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு +2ல் இருக்க எல்லாத்தோட எக்ஸசைஸ் சம்ஸும் வந்து நான் வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட இன்ட்ரடக்ஷன் +2.1க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது +2 படிக்கிறாங்க அப்படின்னா போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டியூஷன் போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி இந்த கிளாஸ் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2.1ல் நம்மளுக்கு வந்து அந்த ரிமைண்டர் பேஸில் இருக்க சம்ஸ்லாம் வந்து பார்த்தோம். நம்மளுக்கு ரிமைண்டர் இவ்வளோ வச்சு அப்படின்னா அந்த ரிமைண்டர் அப்ளை பண்ணி போடுற மாதிரி சம்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு சிம்பிள் தான். இந்த மாதிரி ZW ரெண்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் நான் போர்டில் வந்து 3 சம்ஸாக எழுதியிருக்கேன். அடுத்த 2 சம்ஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் இந்த 3 சம்ஸை இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். அடுத்த 2 சம்ஸ் அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ZW இருக்குது, இங்கே Z+W அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். இதுவே மைனஸ் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான். ஸோ இதில் நீங்கள் ரிமைண்டர், அதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று I² வேல்யூ உங்களுக்கு I² -1 இதை மட்டும் மைண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சம்மில் இதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேபி இந்த 3 மார்க் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். Z வேல்யூ கொடுத்துருக்காங்க, W வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z+W கண்டுபிடிக்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. Z-ஓட வேல்யூ 5 - 2i, W-ஓட வேல்யூ நம்மளுக்கு ப்ளஸ் போட்டு W-ஓட வேல்யூ -1 + 3i நம்மளுக்கு. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5 - 2i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் தான் 3i. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ல் 1 போச்சு அப்படின்னா 4 நம்மளுக்கு 2i + 3i 1i உங்களுக்கு. ஸோ இது ஆன்சர். ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. நீங்கள் இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. டேரெக்டாக இதை போட்டு வந்து நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் உங்களுக்கு. ஸோ செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Z - IW அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Z-ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 5 - 2i மைனஸ் i, இங்கே தான் W-ஓட வேல்யூ வந்து நீங்கள் போடணும், -1 + 3i. ஸோ 5 - 2i மைனஸ் ஆஃப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் நம்மளுக்கு i. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3iன்னு இருக்குது, இங்கே ஒரு i இங்கே ஒரு i. ஸோ I² நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2i + 1i உங்களுக்கு ஐன்னு வரும். இங்கே வந்து நம்மளுக்கு I² அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்ன, -1. ஸோ -1 போட்டிங்க அப்படின்னா 5 - i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் 5 + 3 8 - i இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. ஸோ உள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Z - IW இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Z-ஓட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம், அப்புறம் வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ள W வேல்யூ வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 - i வருது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து தேர்ட் சம் வந்து பார்த்துடலாம். தேர்ட் சம் ரொம்ப பெரிய கஷ்டமான சம்லாம் இல்லை உங்களுக்கு. ஸோ தேர்ட் சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2Z + 3W நம்மளுக்கு. ஸோ 2Z-க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 5 - 2i + 3 இன்ட்டு W வேல்யூ -1 + 3i நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டு போயிடலாம். ஸோ 5 2s are 10 -4i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து போட்டுக்கோங்க. 3 3s are 9i. ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 - 3 7 -4i + 9i. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 5i. ஸோ இந்த மாதிரி தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சம் வந்து பார்க்கலாம். அடுத்த 2 சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4th and 5th போர்டில் வந்து எழுதியிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் சேம் ZW-ஓட வேல்யூ வந்தான். பட் நம்மளுக்கு வந்து இந்த இது மட்டும் மாறி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4th சம் வந்து பார்த்துடலாம். ZW அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Z-ஓட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 - 2i, W-ஓட வேல்யூ -1 + 3i உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 எடுத்து முதல்ல ஃபஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் 2i எடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 எடுத்தோம் அப்படின்னா -5 + 15i. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வந்து ஒவ்வொன்றா 5 எடுத்து
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா -1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -5 நம்மளுக்கு 5 எடுத்து ப்ளஸ் 3 ஐயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15 I நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3i எடுத்து வந்து பண்ணலாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் 2i ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 3 6 ஐன்றதுனால I² நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு -i ப்ளஸ் 17i 6i² என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 1 -1 ஸோ -5 ப்ளஸ் 17i minus into minus plus 6 so 6 minus 1 5 1 plus 79 இது ஆன்சர் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா z² plus 2z w plus w squared அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் வந்து லென்த்தாக வரும் உங்களுக்கு ஸோ ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரியான சம்க்கலாம் ஸோ z² மைனஸ் சாரி z square na 5 minus 2i the whole square 2 into z oda value என்ன 5 minus 2i w oda value sorry minus 1 plus 3i next w squared oda value minus 1 plus 3i the whole square so இது மாதிரி தான் வருது உங்களுக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு a minus b the whole square ஃபார்முலா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன வரும் ஸோ a ஸ்கொயர் அப்படின்னா 25 ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4i ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 ஒன்று வரும் இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 2 உங்களுக்கு ஸோ டோட்டலாக வந்து 20i ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 5 எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு சேம் இதே ப்ராசஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த ZW ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக கூட வந்து போட்டலாம் சப்போஸ் தெரியும் அப்படின்னா இல்லை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் 5 எடுத்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -5 ப்ளஸ் 15i நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2i நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு -6i ஸ்கொயர் ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை இதை எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் நாங்களுக்கு 5 எடுத்து ஃபஸ்ட் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி போட்டேன் -2 எடுத்து 5 எடுத்து ரெண்டே மல்டிப்ளை பண்ணி போட்டேன் உங்களுக்கு ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது a + b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் -1 + 3i ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி உங்களுக்கு -1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9i ஸ்கொயர் இந்த 3 வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப உங்களுக்கு b ஸ்கொயர் அப்படிங்கிறது இது பண்ணணும் ஸோ 9i ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -1 அப்படிங்கிறப்ப இங்கே ப்ளஸ் ஆயிரும் ஸோ 2 இன்ட்டு 3 6i அப்படின்னு வரும் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த சம்மை நான் வந்து உங்களுக்கு தனியாக கூட வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால தான் வந்து நான் சம்மனை வந்து போட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் சிம்பிளிஃபை வந்து பண்ணணும் நீங்கள் ஸோ இதான் ரூல்ஸ் உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ இங்கே இவ்வளோ மைனஸ் வரும் உங்களுக்கு ஏன்னா இது a + b அப்படிங்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் தான் வரும் நான் மைனஸ்னு போட்டேன் ஸோ a + bங்கிறதுனால ப்ளஸ் வரும் உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 25 + 4 × i² என்ன -1 -20i திருப்பி இந்த 2 உள்ள கொண்டு போயிடலாம் -10 + 30i இது உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா 4i ஆல்ரெடி இங்கே -6i ஸ்கொயர்னு இருக்கா இங்கே உள்ள 2 கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் -12i ஸ்கொயர் அப்படின்னு வரும் உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து 1 ஸ்கொயர் அப்படின்னாலும் 1 தான் உங்களுக்கு 9i ஸ்கொயர் அப்படின்னா 9 - 1 + 6i உங்களுக்கு ஸோ இதை ஃபைனலாக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் 25 - 4 -20i -10 + 30i + 4i இங்கே -i ஸ்கொயர் என்ன -1 ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும் உங்களுக்கு +12 +1 -9 + 6i
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து 15 + 8i அப்படிங்கிறத ஆன்சர் ஆகுது உங்களுக்கு. எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த 25 - 4 -10 +12 -9 இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாமே முடிக்கிறப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 15 + 8i அப்படிங்கிறத ஆன்சர் ஆகுது உங்களுக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதா அதான் நான் பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி a + b ஃபார்முலா a - b ஃபார்முலா அப்புறம் நார்மல் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்தது உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5th சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 6th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா z + w ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா z + w the whole square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. z + w the whole square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க 6th சம். ஸோ இஜெட்டோட வேல்யூ எழுதி டபிள்யூவோட வேல்யூ எழுதி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை வந்து பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இஜெட்டோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 5 - 2i ப்ளஸ் ஓகே இப்படி தான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்டெப்ஸும் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 வரும் நம்மளுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா i வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 - 1 4 ஆயிடுச்சு நம்மளுக்கு. -2 + 3i ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா i வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு a + b ஃபார்முலா நம்மளுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab நம்மளுக்கு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஸ்கொயர் a ஸ்கொயர் பண்ண மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 i ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா i². 2 × 4 × i. ஸோ 16 i² வேல்யூ என்ன 1 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் -1 + 2 × 8i. ஸோ ஃபைனலாக 15 + 8i அப்படிங்கிறத ஆன்சர் ஆகுது நம்மளுக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சம். இதுக்கு முன்னாடி வந்த சம்போட இந்த சம் ரொம்ப சிம்பிள் இருக்குது. இந்த a + b the whole square ஃபார்முலா மட்டும் தெரியுது அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்கலாம். சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 2.2ல லாஸ்ட் சம் நம்மளுக்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம் தான் நம்மளுக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு செகண்ட் சம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணலை, ஏன்னா அது கிராஃபில் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த போர்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ தேர்ட் சம் வந்து நான் போயிட்டேன். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக வந்து சம் போட்டேன். இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. ஸோ போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் வந்து நல்லா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கண்டிப்பாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் கொஸ்டின் எழுதலாம், பட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பரும் ஈக்குவல் அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரியல் நம்பர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கு இதை வந்து புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் சமம் எனில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கவே இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உள்ளே இருக்கிறது பூரா வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து எழுதிடுறோம் நம்ம, அதாவது விரிவுபடுத்தி எழுதிடுறோம் நம்ம. ஸோ எக்ஸ் உள்ள கொண்டு வந்தோமா 3x - ix, ஒய் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா -2i + iy, ஏன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 2i + 5 அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம் நீங்கள். ஸோ 2x ஒய் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா -y, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2i ஒய் உங்களுக்கு +3 + 2i நம்மளுக்கு. ஸோ இதை எழுதிட்டோமா நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து ரியல் நம்பர் தனியாக இமேஜினரி நம்பர் தனியாக வந்து பிரித்து எழுதுறோம் நம்மளுக்கு. ஸோ ஐ வச்சதெல்லாம் நமக்கு இமேஜினரி அப்படின்னு வந்து தெரியும். ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா இதில் 3x இருக்குது, 2y இருக்குது, +5 இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை எழுதிடுறோம் நம்ம. இமேஜினரி பொறுத்தவரையும் -ix + iy + z 2i இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை தனியாக எழுதிடுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே ரியல் நம்பர் தனியாக இமேஜினரி நம்பர் தனியாக வந்து நம்ம எழுதிடுறோம் நம்மளுக்கு. ஸோ அதில் ரியல் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு
ரெண்டுலையுமே இமேஜினரிக்கு ஐயை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ ஐயை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஐ நான் எடுத்துக்கிறேன். அதனால உள்ள என்ன ஆயிரும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூன்னு வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இமேஜினரி அப்படின்னா ஐ 2y ப்ளஸ் 2i சாரி ஐ வராதிங்க 2 மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ஸோ 2 அப்படின்னு வந்துடுது நம்மளுக்கு. ஸோ ரியல் நம்பர் இமேஜினரி நம்பர் தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி நம்ம எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதையும் வந்து ரெண்டு பக்கமே ரியல் ப்ளஸ் இமேஜினரியாக கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ ரியலை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 3x minus 2y plus 5 equal to 2x minus y plus 3 நம்மளுக்கு. ஸோ ரெண்டையும் போடுறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரப்ப ஈக்குவல் டு 0 தான் நம்மளுக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2xலேருந்து 3x வந்து 2x போச்சு அப்படின்னா x நம்மளுக்கு 2yலேருந்து y போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ஒய் 5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு 5 மைனஸ் 3 அப்படிங்கிறப்ப 2 நம்மளுக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 2 அப்படிங்கிறது வருது நம்மளுக்கு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2 அப்படின்னு வந்து எழுதலாம் நம்ம. ஸோ அடுத்த இமேஜினரி பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்ப மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2 அப்படின்னு வருது நம்மளுக்கு. ஸோ இங்கிட்டு ப்ளஸ் அங்கிட்டு மைனஸ் ஸோ சாரி ப்ளஸ் அப்போ வந்து இந்த பக்கம் வச்சு அப்படின்னா மைனஸ் நம்மளுக்கு. ஸோ +2 அடி போயிடும் நம்மளுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போகிறோம் ஒய்யை அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா 2yல ஒரு ஒய் வந்து போயிடும். இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போகிறப்ப சாரி இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும் கிடைக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறப்ப ஒய் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு -2 வருது. அப்போ 1x என்ன நம்மளுக்கு -1 உங்களுக்கு. ஸோ -1 கிடைக்கிறப்ப நம்ம இது இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1 அப்படிங்கிறது வந்து கிடைச்சது நம்மளுக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போடுறப்ப ஒய்யோட வேல்யூ 1 அப்படிங்கிறது வந்து கிடைச்சது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுல இருக்க இமேஜினரி ப்ளஸ் ரியல் நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 வருது ஒய் ஈக்குவல் டு 1 வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதோட சாப்டர் 2.2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த சாப்டர் 2.3 வந்து நம்ம பார்க்கலாம்.